அரசு ஆணைகள் பூரா பை ஆர்டர் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னு போடுங்க, பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர்னு ஏன் போடுறீங்க? ஆனா இவங்க சொன்னது முதல்வர் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோல் எல்லாம் ஏந்தி நிறைய அது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நீ ஒழுங்கா சட்டத்தை போடு, நீ ஏன் வந்துகிட்டு சட்டத்தை தப்பா போட்டுட்டு நீ ஏன் நான் தான் வேந்தர்னா என்ன அர்த்தம்? ஊரை கொள்ளையடிக்கிற ஆளுங்க நீங்க எல்லாம் உத்தமர்களா? லஞ்ச ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? அவ்வளவு ஊழல் நடந்துகிட்டு இருக்கீங்க கல்வித்துறையில, எல்லா இதுவும் வந்துகிட்டு இருக்கு. இவங்க பண்ற ஊழலை பத்தின அத்தனை ஆதாரங்களும் வந்துகிட்டு இருக்கு. அது தகுந்த டைம் வரும்போது அதெல்லாம் வெளியிடுவோம். உங்களுக்கு எல்லாம் மூளை கிடையாது. வாடகை மூளையா செந்தில் பாலாஜி மூளையா வாங்குறாங்க. இவங்களுக்கு சொந்த மூளை இருந்தா செந்தில் பாலாஜியா நம்பணும். செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து வந்தவர் தானே. ஸ்டாலின் கடுமையா விமர்சனம் பண்ணவர் தானே செந்தில் பாலாஜி. இன்னைக்கு அவர் நல்லவர் ஆகிட்டாரா வல்லவர் ஆகிட்டாரா? காரணம் உங்களுக்கு மூளை கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு இந்த திருட்டுத்தனம் பண்றது, கள்ள ஓட்டு போடுறது இதெல்லாம் பெரிய நிபுணர். அதனால அவரை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி. நான் என்ன கேட்கிறேன், கருணாநிதி இப்படி ஒரு வேலை செய்வாரு? அது அரசியல் பின்புலம் இல்லாதது, பொருளாதார பின்புலம் இல்லாத பெண்ணு. அந்த பெண்ணுக்கு, இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கல. அதுவே புகார் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த சாருங்கிறவன்கிட்ட பேசி என்னை வந்துகிட்டு அவர் வற்புறுத்தினாரு, அவர்கிட்ட அந்த சார்ட்ட இதாக இருக்கணும்னு சொல்லின்னு புகார் கொடுத்ததில்லை. இந்த புகார் அத்தனை பேரும் மூடி மறைக்கிறான். நான் இந்த இதை விட ஒரு கேவலமான ஆட்சி இந்த நாட்டில் எங்க இருக்கு? ஆட்சி தான் கேவலம், நீதிமன்றம் ஏன் இதை கேட்கல? வெக்கம் இல்லாம காவல்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்கலைன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்க வேஸ்டா யூனிஃபார்ம். எதுக்கு நீதிமன்றங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க? ஆர்டர்னு ஒரு ஆர்டர், லாண்ட் ஆர்டர் நாட்டுல உன்னால இது பண்ண முடியலைன்னா உனக்கு எதுக்கு பதவி? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், தமக்கு காலக்கெடு நிர்ணயித்து கட்டளையிட அரசியல் சாசனத்தில் வாய்ப்பு இருக்கிறதா, அந்த மாதிரியான ஒரு சட்டம் இருக்கிறதா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை பார்த்து ஜனாதிபதி அவர்கள் விளக்கம் கேட்டிருக்காங்க. இதை கேள்வி எழுப்புவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் முதலமைச்சர் அவர்கள் அவர் தரப்பில் இருந்து கண்டனத்தை வச்சிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில். ஆர்டிகல் 143 பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ், அதாவது பிரசிடென்ட் ஜனாதிபதி எ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் ஆர் எ கொஸ்டின் ஆஃப் லா, அதில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே சொல்லும். சட்டத்தை பற்றிய ஒரு கேள்வி, எ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை பற்றிய சட்டம் சம்பந்தமான ஒரு கேள்வி. இதை 143 ஆர்டிகல் இந்தியா கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரசிடென்ட் கேட்கலாம். முதலமைச்சர் தயவு செய்து போய் சட்ட புஸ்தகத்தை பார்த்துட்டு வாங்க, இந்திய அரசியல் சட்ட புஸ்தகத்தை பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல லீகல் டீம்னு ஒன்று, சட்ட நிபுணர்கள், அந்த நிபுணர்களை போய் அந்த சட்ட புஸ்தகத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்க. அதனால் 143 ஜனாதிபதி இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம். இதற்கு முன் எந்த ஜனாதிபதியாவது இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரான்னு கேட்டால் கேட்டிருக்கிறார். 2G கேஸில் ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து இதே அப்போ ஒரு கேள்வியை அவர் கேட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏலம் விடுமுறை அலைக்கற்றை 2G அலைக்கற்றை ஏலம் விடுவதற்கு ஆப்ஷனில் தான் விட்டாங்க, ஏலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே வரல. அப்போ வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார். 2001-2002 நடந்த விஷயம். வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார். அப்போ வாஜ்பாய் கொள்கை முடிவு ஒன்று எடுத்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏலம் விட்டா எவனும் வரமாட்டேங்கிறான், சும்மா ஒரு பக்கம் போட்டியாக விடுங்க, யார் முதல் வரீங்களோ உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்தார். உடனே நிறைய இப்போ ஒரு 4-5 பேர் வந்தாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உடனே இது உச்ச நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு போட்டார். அப்போ உச்ச நீதிமன்றம் ஏலத்தில் தான் எடுக்கணும், முதல் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஜனாதிபதி என்ன கேட்டார், உச்ச நீதிமன்றத்தை பார்த்து இதே 143 பிரசிடென்ட் ரெஃபரன்ஸில் அந்த கேள்வியை கேட்டார். ஒரு கொள்கை அரசாங்கம் எடுக்கும் ஒரு கொள்கை முடிவில்
உச்ச நீதிமன்றம் தலையிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டார். உச்ச நீதிமன்றம் மூடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா தன்னுடைய அதிகாரத்தை மீறிட்டு வந்து கொள்கை முடிவுல வந்து உச்ச நீதிமன்றம் எல்லாம் தலையிடக்கூடாது. சமீப காலங்களில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரம் என்னன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு அதிகார எல்லை நிர்ணயிச்சிருச்சு, 3 பேருக்கு நிர்ணயிச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில். உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு இது, நீதித்துறை அவங்களுக்கு ஒரு அதிகார எல்லை, அதுக்கு அடுத்தது நிர்வாகம் அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்கு ஒரு அதிகாரம், அதுதான் அரசாங்கம், அதுதான் நிர்வாகம்ங்கிறது அரசாங்கம். 3வது பார்லிமெண்ட்டு சட்டசபை அவங்களுக்கு ஒரு அதிகாரம். இந்த 3 அதிகாரத்திலையும் ஒரு அதிகாரத்தில் இன்னொரு தலையிடக்கூடாதுன்னு கிளீனாக இருக்கு உச்ச நீதி இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அது மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மசோதா வருது, கவர்னர் அனுமதிக்கு வருது, கவர்னர் அனுமதி கொடுக்கணும்னு இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கு. ஒரு மசோதாவை வந்து சட்டசபையில் பாஸ் பண்ணுறாங்க, அதை எங்கே அனுப்புகிறாங்க? கவர்னருக்கு. கவர்னர் அனுமதி கொடுத்தால்தான் அந்த மசோதா சட்டமாக மாறும். அப்ப கவர்னர் அனுமதி அதுதான் மெயின். மசோதாவை நிறைவேற்றம் எங்க? சட்டசபையில நிறைவேற்றினா மட்டும் போதாது, கவர்னர் அனுமதி, கன்சென்ட் ஆஃப் த கவர்னர். அதே மாதிரி பார்லிமெண்ட், மத்திய அரசாங்க சட்டத்துக்கு பார்லிமெண்ட்ல மசோதா அது வந்து ஜனாதிபதிக்கு போகும், ஜனாதிபதியோட அனுமதி. இது வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கு. எவ்வளவு நாளைக்குள்ள அனுமதி கொடுக்கணும்னு இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை. அப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் நியாயம் பேசுறீங்க, பஞ்சாயத்து பேசுனா என்ன சொல்லணும்? இந்திய அரசியல் சட்டத்துல மசோதாவுக்கு கால நிர்ணயம் செய்யலப்பா, நீங்க கால நிர்ணயம் ஏதாச்சும் வந்து செய்யுங்க அரசியல் சட்டத்துல. ஏன்னா அரசியல் சட்டத்துல கால நிர்ணயம் எதையாச்சும் உருவாக்குவதற்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் இது இருக்கு, அந்த அதிகாரம் இல்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றான்? இப்ப கவர்னருக்கு நம்ம 1 மாசம் தான் அவகாசம், கவர்னருக்கு 3 மாசம் 1 மாசம் அவகாசம், ஜனாதிபதிக்கு 3 மாசம் அவகாசம்னு போடுவதற்கு இவர்கள் யார்? இவர்களுக்கு என்ன அதிகாரம்? உச்சநீதிமன்றம் ஜனாதிபதிக்கு கட்டளையிடுவதற்கு அதிகாரம். குறிப்பாக அரசியல் சட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்ல. அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் இதுல பார்லிமெண்ட்ல 3/2 பங்கு மெஜாரிட்டி இல்லைன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இது மாதிரி இருக்கு. அது எதையாச்சும் ஒண்ணு கொண்டாந்து அரசியல் சட்டத்தில் திருத்தங்களை செய்யலாம். பார்லிமெண்ட் செய்ய வேண்டிய வேலையை நீ எப்படி செஞ்ச? 1 மாசம் அவகாசம் 3 மாசம் அவகாசம், இதைத்தான் இப்ப ஜனாதிபதி கேட்டிருக்க. நீ எப்படியா கொடுத்த? கால அவகாசம் கொடுக்கறதுக்கு உன என்ன அதிகாரம்? அது பார்லிமெண்ட்டுக்கு தானே அதிகாரம். பார்லிமெண்ட் அதிகாரத்தில் இப்போ அவர் என்ன கேள்வி வச்சிருக்காருன்னா, குடியரசுத் தலைவர் மூலமாக உச்ச நீதிமன்றத்தையே வந்து கேள்வி எழுப்புவதற்கு, உச்ச நீதிமன்றத்தை வந்து கேள்வி எழுப்ப, அதை வந்து அவங்களுடைய தீர்ப்பை முறையீடு, நீங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தவறு அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புவதற்கு பாஜக வந்து முயல்வதாக, அதாவது அரசியலை புகுத்துவதாக வந்து இவரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொல்றாங்க. எழுதி கொடுக்குறாங்க, அதை வாங்கி பறிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு இதுவும் தெரியாது. அவர் வச்சிருக்கிற சட்ட நிபுணர்களுக்கும் அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. 9 சட்ட நிபுணர்கள் இங்க வச்சிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த சட்ட நிபுணர் போய் யாருக்கு வாதாட சொல்லுங்களேன். எதுக்கு கபில் சிபலை கூட்டிட்டு போறாங்க? எதுக்கு வந்து டெல்லியில இருக்கிற வக்கீல வச்சு வாதாடுறாங்க? அந்த லட்சணம் தான் இவங்களுடைய சட்ட நிபுணர்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தீர்ப்பில் ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து மேல்முறையீடு செய்யலாம், இல்லை ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். இது பாதிக்கப்பட்ட தீர்ப்பு இல்லை. இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு வைங்க, அதுக்கு ரிவ்யூ போகக்கூடாது. அதுல 143 தான் ஜனாதிபதி கேட்கணும். நீ எப்படியா கொடுத்த உனக்கு உன்னுடைய அதிகாரம் இல்லை, எப்படியா மீறின? உனக்கு அதிகாரம் இருக்கிறதான்னு கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரத்தை நம்ம இந்திய அரசியல் சட்டம் ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்க. அதான் 143 பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ்னு பேரு. ஆனா இவங்க ஜனாதிபதி அவர்கள் விளக்கம் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தை கேட்டாங்க. 14 விளக்கங்களை வந்து உச்ச நீதிமன்றத்தை கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா உதகையில இருக்கக்கூடிய முதல்வர் ஏன் பதவிக்கிறார்? அது மட்டும் இல்லாம ஏன் வந்து ரொம்ப அவசரப்பட்டு அவருடைய கருத்துக்களை சட்டத்துக்கு மீறின நிறைய தீர்ப்புகளை வாங்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொன்முடி இருக்காரு, பொன்முடிக்கு 3 வருஷம் ஜெயிலு, அவருக்கும் அவர் மனைவிக்கும். அவரு கவர்னரை பதவி பிரமாண மந்திரி எடுக்க மாட்டேன்ட்டாரு. என்ன ஜெயிலு கொடுத்துருக்கான் 3 வருஷம், அவருக்கு போய் பதவி பிரமாண மந்திரி கொடுக்குறீங்களே, முடியாதுன்ட்டாரு. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்னா, சட்டத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு 3 வருஷம் தண்டனை அடைந்தவருக்கு மந்திரியா பதவி கொடுன்னு சொன்னானா இல்லையா? சொன்ன. அப்ப அவன் மட்டும் சட்டத்தை வந்து கட்டுப்பட்டானா?
சட்டத்தை மீறுவதற்கு நீ யார்? சுப்ரீம் கோர்ட் உனக்கு சொன்ன, நீ சட்டத்தின் காவலாளி, அவ்வளவுதான். சட்டம் சொல்வது என்னங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் நீ சுப்ரீம் கோர்ட். நீயே சட்டத்தை உருவாக்க முடியாது, அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. உனக்கு என்ன அதிகாரம்? இதுதான் கேள்வி. இப்போ ரெஃபரன்ஸ்ல 14 கேள்வி அவர் அதுதான் கேட்டிருக்காரு. மோடி என்ன பண்ணணும் தெரியுமா? அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ சட்டமே தெரிய மாட்டேங்குது ஒருத்தருக்கும். என்ன பண்ணுங்க, இந்திய அரசியலமைப்பு இதை பெஞ்சை உருவாக்குங்க. 5 ஜட்ஜுங்க கொடுத்தது 7 ஜட்ஜுங்க கொடுத்தது உருவாக்குங்க. அவங்க சொல்லட்டும் சட்டத்தில் எங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா. ஏன்னா எப்பவுமே சட்டத்தில் எது இல்லாதன்னா எடுத்துக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு சொன்னாங்கன்னா எப்படி? இந்திய அரசியல் சட்டம் தானே அடிப்படை, அதில் இருக்கிறது தானே சொல்லணும். 142 ஒரு இதை கொடுத்துட்டாங்க, அதை முதல்ல நீக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. 142 ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, நீதியை நிலைநாட்ட இது வந்து உச்ச நீதிமன்றம் சில இதை கொடுக்கலான்னு இருக்கு. நீதியை நிலைநாட்டினா அரசியல் சட்டத்தில் இருக்கிறதெல்லாம் மாற்றி கொடுக்கறது கூட உரிமை இல்லையா? கண்டிப்பா. ஏதாச்சும் இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லாத ப்ரொவிஷன் வந்திருக்கு, சில பிரச்சனைகள் உள்ள இருக்குன்னா அதுல 30 தான் பயன்படுத்தலாம். நீ அடிப்படை இது அசிவாரத்தை அசைச்சனா எப்படி? அசிவாரத்தை அசைக்கிறதுக்கு உனக்கு என்னது இருக்கு? பல விஷயங்கள். தீபாவளிக்கு வெடி வெடிக்காதங்கிறான், இதை சொல்வதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்னது உரிமை இல்லை? முன்னாடி என்ன ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னா சட்டத்தை மாத்தினாங்க, சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, என்ன வாயை திறனாங்களா? இல்ல. அதே மாதிரி தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறான்னா டெல்லியில மாசு அதிகம் இருக்கு. டெல்லியில மட்டும் கட்டுப்பாடு கொடு, இந்தியா மூலம் கட்டுப்பாடு கொடுக்க நீ யாரு? தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் மாசு கட்டல, மாசு இருப்பா? அப்ப இவன் என்ன பண்றான்? கண்ண முடியுது. 8 லட்சம் தொழிலாளர் நம்பி இருக்கான் வெடி இத பட்டாசு இதை வச்சுக்கிட்டு 8 லட்சம் தொழிலாளர் இருக்கான். இவன் ஒரு இதுல உட்காந்துட்டு வெடி வெடிக்காதுன்ட்டு போனா உனக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுதான் கேள்வி. இதே மாதிரி அதிகாரத்தை மீறினாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இந்திய மக்கள் எல்லா பேரும் மொத்தமா சேர்த்து அவருடைய அதிகாரத்தை பறிக்கணும். உன்னுடைய அதிகாரம் எல்லை விட்டு நீ வெளியில வராது. அதே மாதிரி அரசியல்வாதி அவன் அதிகார எல்லை விட்டு அவன் வரமாட்டான். அவன் அதிகார எல்லை விட்டு வெளியில வந்தா அப்ப நீ சொல்லு, உன் அதிகாரத்தை விட்டு வெளியில, நீயே அதிகார எல்லை விட்டு வெளியில போறது தப்பா இல்லையா? இப்போ இந்த துணைவேந்தர் தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து கவர்னர் வந்து வேந்தர் அப்படிங்கிற அந்த பெயரை நீக்கிவிட்டு அரசு அப்படிங்கிற ஒரு பெயரை அதுல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே வந்து முதல்வர் தான் வேந்தராக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு விழாக்கள் எல்லாமே நடத்தி இருந்தாங்க, செங்கோல் கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த விவகாரம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்போ முதல்வருக்கு கொடுத்த அந்த வேந்தர் பதவியை வந்து பறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல்வருக்கு எங்க வேந்தர் பதவி கொடுத்தாங்க? சட்டத்துல இல்ல, மசோதா ரெடி பண்ணாங்கல்ல, அப்ப கொஞ்சம் மூளை உள்ளவங்களை வச்சு மசோதா ரெடி பண்ணிருக்கணும். நீங்க என்ன சொல்லணும், இனிமேல் கவர்னருக்கு பதிலாக முதல்வர் தான் வேந்தர், முதல்வர் தான் துணைவேந்தர்களை நியமிப்பார் அப்படின்னு போட்டுருக்கணும். கவர்னருக்கு பதிலாக அரசாங்கம் வேந்தர்னு போட்டீங்கன்னா அரசாங்கம்னா யாரு? இதே மேற்கு வங்காளத்துல இவங்க போட்டிருக்காங்கல்ல, மேற்கு வங்காள முதலமைச்சர். இப்போ அரசாங்கம் தான் வேந்தர் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து முதல்வர் தானே இருக்காரு. அப்ப அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்டரும் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் ஏன் போடுறீங்க? அரசு ஆணைகள் பூரா பை ஆர்டர் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னு போடுங்க, பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் ஏன் போடுறீங்க? ஆனா இவங்க சொன்னது முதல்வர் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோல் எல்லாம் ஏந்தி நிறைய அது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நீ ஒழுங்கா சட்டத்தை போடு, நீயா வந்துகிட்டு சட்டத்தை தப்பா போட்டுட்டு நீயா நான் தான் வேந்தர்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜனாதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்காங்க, இதுக்கான விளக்கங்கள் வரும் வரைக்கும் இந்த சட்டம் வந்து பண்ணக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டை நிறைவேற்றக்கூடாது. அந்த அவங்க இது சம்பந்தமான அத்தனை தீர்ப்புகளும் நிறுத்தி வைக்கப்படணும். அதனால இவங்க இது பண்ணக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தான் முதல்வர், நான் தான் வேந்தரு, நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா சில்லறை வரும்ல, துணைவேந்தர் இது பண்ணா ஒன்னு கோடிக்கணக்கில் வேலை போகும். கட்சிக்காரனுக்கு வேண்டிய ஒண்ணு தான் துணைவேந்தர் ஆக்கலாம். அதுக்கு தானே இப்ப ஐடியா பண்றாங்க. இப்ப கவர்னர் போட்டாரு, எதுலையாச்சும் தகுதியின் அடிப்படையில தான் போட்டாரு. தகுதியின் அடிப்படையில் இல்லாம யாருக்காச்சும் சலுகை கொடுக்கணும்னா பணம் வாங்கிட்ட போட்டாரான்னு விசாரிங்க. ஸ்டாலின் போடட்டும், 1 வருஷத்துல அதை போய் விசாரிங்க, யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினீங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, அவர் போடட்டும், யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாங்க, அவங்க அரசியல் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு நெருக்கமானவங்கன்னு நிரூபிக்கிறேன். அரசியல்வாதி வந்துட்டாலே இங்க குட்டிச்சோறு ஆகி போகும்ல.
அதனாலதான் அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வியை அரசியல்வாதிகளை கொடுக்காதீங்க, அவன் குட்டிச்சவர் ஆக்கிடுவான், அதனால அது கவர்னர் கையில கொடுக்கணும், கவர்னர் அரசியல் சம்பந்தப்பட்டவர் இல்லை, படிச்சவங்க தான் கவர்னரா வருவாங்க, 2ஆம் கிளாஸ் படிக்காதவன் 1ஆம் கிளாஸ் படிக்காதவங்க கூட முதலமைச்சராக வந்துருவான், ஆனா கவர்னரை அப்படி போட மாட்டாங்க. அதனால கல்வியை கவர்னர் கையில கொடுக்கணும், வேந்தர் துணைவேந்தர் இதெல்லாம் துணைவேந்தர் எல்லாம் கவர்னர் கையில தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் அம்பேத்கர் போட்டார்? அம்பேத்கர் முட்டாள, நாட்டு நலன் கல்வி தான் போட்டாரு. இப்போ வரைக்கும் கூட அம்பேத்கர் எந்த எண்ணத்துல போட்டாரோ அதை தூக்கி போட்டுக்கிட்டு அதை பண்ணி இது பண்ணிட்டு இருக்கான். அம்பேத்கர் பேர் சொல்லி கட்சி நடத்துறோம்னா அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதுதானே கேவலமான விஷயம். இப்போ இந்த பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமா சார், இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும்? ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி மாத்தி இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல மாத்தி இருக்காங்க, மம்தா பானர்ஜி கேரளால மாத்தி இருக்காங்க, இவங்க இப்ப மாத்திருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் விவரமான ஆளு, அதனால வேந்தர் இனிமேல் முதல்வர்னு போட்டாங்க. இங்க விவரம் கிட்டாலு வேந்தர் அரசாங்கம்னு போட்டு விட்டாரு. போட்டு விட்டுட்டு இப்போ என்னடா பண்றதுன்னு தெரியல, தெரியாம அரசாங்கம்னு போட்டானே, எவன்டா போட்டவன் தேடினாரு அவரு. சட்டத்துறையிலலாம் போய் பார்த்தாங்க, அரசாங்கம்னு எவன்டா போட்டவன்னு போட்டாங்க. எல்லாரும் நான் போடல நீ போடல, அப்போ எப்படிடா வந்தது இல்லைங்கிறாங்க. எவனோ ஒரு முட்டாள் போட்டு விட்டான், இவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, பேப்பர் எழுதி கொடுத்தா படிக்கிறாள் தானே ஸ்டாலின், அவர் பாட்டு கையெழுத்து போட்டாரு அரசாங்கம். இப்போ அரசாங்கம்னா யாரு? நான் சொல்றேன், இப்போ அரசாங்கம்னா கவர்னர் தான். இல்லைங்கிறியா? ஏன் நீ போடக்கூடிய அரசு ஆணைகள் எல்லாம் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் நீ போடுற, பை ஆர்டர் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னு போடு, அப்ப கவர்னர் தான் அரசாங்கம், அப்ப அவர் தான் வேந்தர். இதைத்தான் கவர்னர்னு சொல்றாரு, நான் தான் வேந்தர்னு சொல்றாரு. ஏன்னா அரசாங்கம் நான் தான் கண்டிப்பா அப்படின்னா அவர் சொல்றதுக்கு காரணமா அதுதான். அதனால கோட்டை விட்டுட்டாங்க. இன்னொரு மசோதா நீ போடணும், அதை கவர்னருக்கு அனுப்பணும், அதை அவர் கொஞ்ச நாள் வச்சிருந்த அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்புவாரு. அப்போ அந்த மசோதா எவ்வளோ நாள் ஆகும், அப்படியே போக வேண்டியதுதான். அதனால தப்பவங்க மேலே சட்டத்தை ஒழுங்க. நான் சொல்றது துணைவேந்தர் அதிகாரத்தை நீங்க எடுக்கிறதே தப்பு பண்ண சொல்றேன். துணைவேந்தரை யார் வரா? ஒரு பிஹெச்டி படிச்சவங்க தான் வரா, கண்டிப்பா ஆராய்ச்சி படிப்பு படிச்சவங்க. அதுலேயே பிரின்சிபாலாக இருந்து கல்வியில நிறைய சாதிச்சவங்க அந்த பேனல்ல அதெல்லாம் வச்சு தான் பார்க்குறாங்க, அதெல்லாம் வச்சு தானே பார்க்குறாங்க. அவங்கள போடுற நீ யாரு? 4ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸு 10ஆம் எல்லாம் 20 மார்க்கு 25 மார்க் வாங்கின ஆளுங்க ஒரு பிஹெச்டி படித்தவனை போய் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணால் கூச வேணாம். நம்ம ஒன்றும் படிக்கலை, அவனும் பெரிய படித்தவன்டா நம்ம போடலாம். கவர்னர்னா ஒரு ஐபிஎஸ் ரிட்டையர்டு, 40 வருஷம் பல துறைகளில் பல பிரிவுகளில் முக்கியமான பிரிவுகளில் இருந்தவர், ரால இருந்தவர், இன்டெலிஜென்ஸில் இருந்தவர், ஐபியில் இருந்தவர், பெரிய பெரிய பதவியில. ஆனா வில்சன் அவர்களே முதல்வர் கேள்வி எழுப்புறது சரிதானே அப்படின்னு தானே சொல்றாரு. அவருக்கும் சட்டம் தெரியுதுதான் அர்த்தம். வில்சன் எங்களுக்கு தெரியாது, வில்சன் ஹைகோர்ட்ல தானே இருக்காரு, அவருக்கு சட்டம் தெரியலன்னு அர்த்தம். ஏன் இந்த இதுல வில்சன் வாதாட வேண்டியது தானே சுப்ரீம் கோர்ட்ல? எதுக்கு இந்த பெரிய வக்கீல்களை கூட்டிட்டு போனாரு வில்சன்? யாரு சொல்றாங்களோ அவங்க சட்டம் இல்லை. முதல்வர் சொல்றது சரிதானே? வில்சனுக்கு கேள்வி கேட்கிறான். 142 ஆர்டிகல் 142 அர்த்தம் சொல்லுங்க, சட்ட அர்த்தம் என்கிட்ட சொல்லுங்க. பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. சட்டத்தை பத்தி யாரு தப்பா பேசினாலும் தப்பு தான். நீங்க அரசியலுக்கு போன உடனே நீங்க அரசியல்வாதி ஆகிறவங்களே சட்ட நூல் இருக்கிறது உங்களுக்கு போயிடுது. அதனாலதான் அரசியல்வாதிக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறீர்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கு தலைக்குழிவை ஏற்படுத்தி விட்டார் கவர்னர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவி செலியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் குற்றவாளியாக விசாரணையில் இருக்கக்கூடிய ஜெகநாதனுக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தினதுனால இது அவர் தமிழ்நாட்டை ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர் துணை வேந்தர், அவர் கவர்னருக்கு ஆதரவா இருந்தாருன்னு இவங்களா ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி சார்ஜை கொண்டு வந்தாங்க. ஜெகநாதன் நல்லவரா இல்லையான்னு சொல்லி அந்த துறையில போய் அவர் வசித்த பதவிகள் அங்க இருக்கிறவங்க போய் நீங்களே விசாரிங்க. யாராச்சும் ஒரு அயோக்கியன்னு சொன்னா அப்புறம் நீங்க சொல்லுங்க. இவங்கெல்லாம் யோகிய மாதிரி நீ பூரா கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு ஊரை கொள்ளையடிச்சு வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்ற நீங்க எந்த மூஞ்சியோட ஒரு நல்ல மனுஷனை போயிட்டு ஒரு புகாரை வாங்கிக்கிடுவீங்க? ஒரு புகாரை இருக்குன்னா அவன் கெட்டவனாயிருவானா? புகாரை விசாரிக்கணும்ல, கண்டிப்பா புகார்ல ஆதாரம் இருக்குன்னு நிரூபிக்கப்படணும்ல. சும்மா புகார் வச்சுட்டு லஞ்ச புகார் இருக்குன்னா உங்க மேல இல்லாத லஞ்ச புகார் ஊழல் கொள்ளையடிச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. அவர் நேர்மையான மனிதர், நேர்மையான அதிகாரி ஜெகநாதன். அவர் வசித்த துறைகளில் போய் அவரை பத்தி நீங்க விசாரிச்சுக்கோங்க. நேர்மை இல்லாதவராக இருந்தால் கவர்னர் யாரையுமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு. கவர்னர் ஒருத்தர் இது பண்றதுன்னா அவங்க எல்லாம் பேனல் வச்சிருக்காங்க, வேறு யாரு என்ன ஐபிஎல் எல்லாம் கேட்டு அவரை பத்தி விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு தான் அவருக்கு
இது கொடுக்குற. நீ ஊரை கொள்ளையடிச்சாலு நேர்மையா இருந்த ஒரு மனிதனுக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கொடுக்குற நீ. அப்ப அவர் என்ன பண்றாரு, நேர்மையா இருந்த மனுஷன் இவங்க அவமதிக்கிறாங்க அப்படின்னு அவரை கௌரவப்படுத்துறாரு கவர்னர். என்ன தப்பு? நான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே சொல்றேன், ஜெகநாதனை போய் விசாரிங்க. நீங்க நான் சொல்றதை நம்பாதீங்க. ஜெகநாதன் நல்லவரா இந்த கெட்டவரான்னு போய் விசாரிங்க. இந்த கூட்டத்தை பத்தி நமக்கு தெரியும், உலகமாக அயோக்கியர்கள் இவங்களை பத்தி அவரை விசாரிங்க. நீங்க ஜெகநாதன் கெட்டவர்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க கவர்னரை குத்தம் சொல்லுங்க. கவர்னருக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இவர்களே உருவாக்கி அவர் குற்றத்தை லஞ்சத்தை பத்தி ஊழலை பத்தி நீங்க பேசலாமா? அந்த மந்திரி பேர் என்ன? கோவைச்செல்வி. மந்திரிகள் ஊரை கொள்ளையடிக்கிற ஆளுங்க நீங்க எல்லாம் உத்தமர்களா? லஞ்ச ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அறிவுரை இருக்கா? அது நல்ல மனுஷனும் போய் குற்றம் சாட்டுறாங்க. அது தாட்சி மாதிரிதான் கோவைச்செல்வி எல்லாம் உள்ள போகணும். அவ்வளவு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இங்க கல்வித்துறையில. எல்லா இதுவும் வந்துகிட்டு இருக்கு. இவங்க பண்ற ஊழலை பத்தின அத்தனை ஆதாரங்களும் வந்துகிட்டு இருக்கு. அது தகுந்த டைம் வரும்போது அதெல்லாம் வெளியிடுவோம். நீங்க உத்தமரா, கோவைச்செல்வி உத்தமரா இல்லையானா அப்ப பாருங்க. நீங்க உங்க மேல உள்ள ஆதாரங்கள் வரும்போது பாருங்க. இப்போ டாஸ்மார்க்ல இப்போ போன மாதம் ஒரு 3 நாட்கள் இடி ரெய்டு நடந்தது தலைமை அலுவலகத்தில். அதற்கப்புறம் இந்த தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க, இந்த விசாரணை மற்ற வேற மாநிலங்களுக்கு மாத்தணும் அப்படின்னு. அது அப்படியே எந்த நிபந்தனையும் இல்லாமல் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா இப்போ இந்த 1 மாத காலங்களில் யாருக்கும் சம்மன் அனுப்புனதாக தெரியவும் இல்லை. இப்போ இந்த திடீரென்று இன்னைக்கு ஃபுல்லா இயக்குனர், அதாவது டாஸ்மார்க் நிர்வாக இயக்குனர் வீட்டுல இன்னைக்கு ஃபுல்லாவே அமலாக்கத்துறை ரெய்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆவணங்களை கைப்பற்றிட்டு அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. அடுத்தது செந்தில் பாலாஜி தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. அடுத்தது முதல்வரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க சார் இடி? அதான் இடி முதல்ல விசாரணைக்கு வந்தாங்க. ஆமா, நீ யோகியராக இருந்தா விசாரிச்சுட்டு போன்னு சொல்லணும். நிச்சயமா உடனே ஹைகோர்ட்டுக்கு போய் விசாரிக்கவே கூடாதான். இவங்க 1008 ஊழல் பண்ணுவாங்களாம், யாரும் விசாரிக்க கூடாது. விசாரிக்க கூடாதுன்னு ஒரு கேஸை போட்டாங்க. ஹைகோர்ட் சொல்லிச்சு விசாரிக்கலாம். ஆமா, விசாரிக்கலாம்னு அவங்க சம்மன் அனுப்புறாங்க. போகவே இல்லை. போகலன்னா வீட்டுக்குள்ளே வரத்தாங்க செய்வாங்க. சம்மன் போகல, உள்ள பிடிக்கிறாங்க. 50 கேள்வி கேட்டிருக்காங்க, ஆடி போயிட்டாங்க. இந்த 50 கேள்விக்கு பதில் சொன்னா ஸ்டாலின் எல்லாம் உள்ள போகணும். இப்ப பதில் சொல்லல. இப்போ 100 வழக்கு போட்டு இருக்காங்க. இது அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாதான், சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு வழக்கு போட்டு. ஆமா, வெங்கடாச்சலபதி அப்படிங்கக்கூடிய அட்வொகேட் அவர்கள் விசாரணைக்கு திமுக சரியான ஒப்புதல் அளிக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விசாரணை செய்தே சரியான அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இது சரிப்பட்டு வராது, அது சிபிஐக்கு மாத்திருங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. இப்போ கோர்ட் என்ன சார் சொல்லும்? கோர்ட் போட்டது அமலாக்கத்துறையா இல்ல டாஸ்மாக்? நான் கேட்கிறது சிபிஐக்கு இந்த விசாரணைக்கு மாத்தணும்னு சொல்லி கேட்டது அமலாக்கத்துறையா இல்ல டாஸ்மாக்கான்னு கேட்கிறேன். ஒரு வழக்கறிஞர் இல்ல டாஸ்மாக் தான் அதை கேட்கிறாங்க. இவங்க இவங்களே ஒரு ஆளை ரெடி பண்ணி அனுப்புறாங்க. 3வது வழக்கறிஞர் இதுல போய் கேட்க முடியாது. டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் தான் கேட்கிறாரு. டாஸ்மாக் சார்பில் தான் அந்த வழக்கு போட்டு இருக்காங்க. இப்ப இவங்களாவே மோசமா மாட்டிக்கிட்டாங்க இதுல பிஎம்எல்ஏ ஆக்ட்ல. அதான் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இடி ரெய்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் இந்த பெட்டிஷன் 50 கேள்வி கேட்டிருக்கான். 50 கேள்வி பார்த்தா எல்லாரும் உள்ள போகணும். அவ்வளவு ஆதாரம் எடுத்து வச்சுட்டான், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம். நம்ம மாட்டிக்குவோம். பேசாம சிபிஐல கேட்போம், அது ஒரு வருஷம் கேஸ் ஓடும். இந்த அமலாக்கத்துறை தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது. அதனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏதோ புலி வாயில தப்பிச்சு முதல வாயில மாட்டின மாதிரி. இப்ப போய் இங்க இடியில தப்பிச்சு சிபிஐ போய் மாட்டலாம்னு பாக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இடி சிபிஐ விசாரிக்கட்டும், நாங்களும் விசாரிக்கணும்னு சொல்றோம். சிபிஐ எப்படி விசாரிப்பான்? லஞ்ச கரப்ஷன் ஆக்ட்ல விசாரிப்பான். ஏன்னா டாஸ்மாக் அதிகாரிகள் எல்லாம் அரசு ஊழியர்கள், அவன் லஞ்ச ஒழிப்புல விசாரிக்கட்டும். லஞ்ச இதுல கரப்ஷன் ஆக்ட்ல நாங்க பிஎம்எல்ஏ ஆக்ட்ல விசாரிக்கிறோம், 2 தண்டனை வாங்கி கொடுத்துடுறோம் அப்படின்னு உங்க பதில் சொல்லணும். அதனால 2 கேஸ்ல மாட்டுவாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ செந்தில் பாலாஜி பதவியில இருந்து, நான் அமைச்சர் பதவியில இருந்து விலகிட்டாரு. இப்போ ஜாமீன்ல தான் இருக்காரு. ஆனா அவருடைய அதிகாரம்
இன்னும் குறையாமல் அவர் வந்து அமைச்சராகவே வந்து வீர நடை போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா கலெக்ஷன்லாம் அவருக்கு தானே தெரியும், எங்கெங்க கலெக்ஷன் வரும். ஆனா தெளிவாகவே வந்து கோவை மாவட்டத்துல துணை முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, எங்களுடைய தளபதி அடுத்த வெற்றிக்கான ஒரு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து இவர் தான் பாப்பாரு, அதிகாரம் அனைத்தும் இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. ஆமா, வாடகை மூளைன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் மூளை கிடையாது. வாடகை மூளையா செந்தில் பாலாஜி மூளையா வாங்குறாங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு சொந்த மூளை இருந்தா செந்தில் பாலாஜியை நம்பணும். செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து வந்தவர் தானே. ஸ்டாலின் கடுமையா விமர்சனம் பண்ணவர் தானே செந்தில் பாலாஜி. இன்னைக்கு அவர் நல்லவர் ஆகிட்டாரா வல்லவர் ஆகிட்டாரா? காரணம் உங்களுக்கு மூளை கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு இந்த திருட்டுத்தனம் பண்றது, கள்ள ஓட்டு போடுறது இதெல்லாம் பெரிய நிபுணர். அதனால அவரை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன், கருணாநிதி இப்படி ஒரு வேலை செய்வாரு? வேற ஒரு ஆளை நம்பி இவர் தான் எல்லாம் பண்ணுவாருன்னு கருணாநிதி செய்வாரா? இல்ல, அவர்கிட்ட மூளை இருந்துன்னு அர்த்தம். இவங்க 2 பேத்துக்கும் மூளை இல்லாம வாடகை மூளையை தேடுறாங்கன்னு அர்த்தம். ஜெயலலிதா இன்னொருத்தரை நம்புவாங்களா? எம்ஜிஆர் இன்னொருத்தரை நம்புவாங்களா? அவர்கள் எல்லாம் சொந்த மூளை இருக்கிறவங்க. இவங்க வாடகை மூளையை வாங்கி பண்றாங்க. ஏன் ஸ்டாலின் நடந்து இது வேண்டியது தானே? ஏன்னா கோயம்புத்தூர்ல உங்களால ஜெயிக்க வைக்க முடியும்னா உங்க மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் இருக்கான்? அவனெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பண்ண வேண்டியது. அப்படிலாம் சொல்ல முடியாது சார். இப்ப 2026 2031 அதுக்கு அடுத்து எல்லாமே நாங்க தான் ஜெயிப்போம் அவர் நேத்து கூட சொல்லிருக்காங்க. நாங்க தான் ஜெயிக்கணும்னா தேர்தல் வியூகத்தை நீங்க சொந்த மூளையை உபயோகப்படுத்தி பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் மாதிரி உபயோகப்படுத்துங்க. சொந்த மூளை இல்லைன்னா ஒத்துக்கங்க. ஏன் சொந்த மூளை உபயோகிங்க ஒவ்வொரு இதுக்கும். ஏன் வெறும் செந்தில் பாலாஜியை நம்பி ஏன் இருக்கீங்கிறது அப்படின்னா உங்களுக்கு சுயமா எதுவும் செய்ய தெரியலன்னு தான். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல தீர்ப்பு வந்திருக்குங்க சார். சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா 6 வருட காலம் கழித்து சிபிஐ வந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்களே சார். இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சி அப்படின்னு அண்ணா அவர் சொல்றாரு. ஆமாம். யாரு? ஸ்டாலின். நான் என்ன சொல்றேன், அறக்கர்களின் ஆட்சிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சாட்சிங்க. ஏன் நீ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பந்தப்பட்ட அந்த சாரை வெளியில கொண்டு வந்தீங்களா? காவல்துறையும் உடந்தை, காவல்துறையில உயர்நீதிமன்றம் போட்ட சிறப்பு அதிகாரிகளும் உடந்தை, உயர்நீதிமன்றமும் இதை கண்டுகொள்ளாத உயர்நீதிமன்றமும் உடந்தை. தானா முன்வந்து வந்து எடுத்தீங்கல்ல, 3 சிறப்பு அதிகாரிகளை போட்டீங்கல்ல, இதுல உண்மையை கண்டுபிடிங்கன்னு. அவன் வந்துகிட்டு அந்த சாரி யாருங்கிறத விசாரிக்க போனவன் அதை ஞானசேகரன் 1000 சவரன் நகையை திருட்டு 400 போட்டு கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியர்களா இருக்கணும்? அந்த அவன் கொடுக்குற ரிப்போர்ட்டை நம்பி ஹைகோர்ட்டு நீங்க இதுவரை வாயை திறக்கலனா இவர்கள் அயோக்கியத்தனத்துக்கு நீங்களும் துணை போறீங்கன்னு தானே அர்த்தம். 19 வயது பாதிக்கப்பட்ட அந்த 19 வயது பெண்ணுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைக்கலன்னா எதுக்கு வெக்கம் இல்லாம நீதிமன்றத்தை வச்சிருக்கீங்க? வெக்கம் இல்லாம காவல்துறை வச்சிருக்கீங்க? வெக்கம் இல்லாம ஒரு முதலமைச்சர் இருக்கீங்க? ஒரு பாதிக்கப்பட்ட 19 வயசு பெண்ணு, அது அரசியல் பின்புலம் இல்லாதது, பொருளாதார பின்புலம் இல்லாத பெண்ணு. அந்த பெண்ணுக்கு இந்த நாட்டுல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கல. அதுவே புகார் எழுதி கொடுத்திருக்கு. அந்த சாருங்கிறவன்கிட்ட பேசி என்ன வந்துகிட்டு அவர் வற்புறுத்தினாரு, அவர்கிட்ட அந்த சார்ட்ட இதா இருக்கணும்னு சொல்லி புகார் கொடுத்தது இல்ல. இந்த புகார் அத்தனை பேரும் மூடி மறைக்கிறான். இந்த இதை விட ஒரு கேவலமான ஆட்சி இந்த நாட்டுல எங்க இருக்கு? ஆட்சி தான் கேவலம். நீதிமன்றம் ஏன் இதை கேட்கல? ஒரு 3 பெண் அதிகாரிகளை சிறப்பு அதிகாரிகளா போட்டாங்கல்ல, அந்த பெண் அதிகாரிகளுக்கு வந்து இதயம்ங்கிறது இல்லையா? உங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லையா? அந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீங்க என்ன நிவாரணம் கொடுத்தீங்க? இதெல்லாம் இந்த நாட்டுல இருக்கும். இப்படி ஒரு ஆட்சி இருக்குங்கிறது கேவலம் இல்லையா? அதுதான் மிகவும் மனதுக்கு. இப்ப அமைஞ்சிக்கரை கேஸே வந்து கோர்ட்டு தானே சார் கையில எடுத்தாங்க. அமைஞ்சிக்கரை ஒரு அந்த எடுத்தாங்க. இது அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால உயர்நீதிமன்றமும் பயப்படுறாங்க, துணை போறாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அமைஞ்சிக்கரை கேஸ்ல அரசியல் பின்புலம் வரல. பெரிய அரசியல் பிரமுகர்கள் அது பின்னாடி இல்ல. எந்த இல்லையும் அரசியல் பிரமுகர்கள் பின்னாடி இருந்தா பக்கபலமா இருந்தா அங்க உண்மை வெளியில வராதுங்கிறதுக்கு அது ஒரு சாட்சியா இல்லையா? அப்படியே மறைச்சிட்டாங்கல்ல. அவனை கைது பண்ணது இந்த பாதிக்கப்பட்ட அந்த அண்ணா பல்கலைக்கழக பெண்கள் தானே கைது பண்ணாங்க. அவன் திருடுனா, வீட்டுல நகையை தூக்குனா, இதெல்லாம் யாரு கேட்டா இதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்கிறேன் நான். அந்த வழக்கில் உள்ள பிரச்சனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதி தானே. அதை பத்தி அவனை வாய் திறந்தாங்களா? வெக்கம் இல்லாம காவல்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்கலைன்னா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வேஸ்டா யூனிஃபார்ம்? எதுக்கு நீதிமன்றங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க? ஆர்டர்னு ஒரு லாண்ட் ஆர்டர் நாட்டுல உன்னால இது பண்ண முடியலைன்னா உனக்கு எதுக்கு பதவி?
எல்லாருமே துணை போனாங்கிறது தான் என்னுடைய இது. தானாக முன்வந்து எடுத்தாங்க உயர்நீதிமன்றம். நான் எல்லாம் ரொம்ப நம்பினேன். பாவம் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும். ஏன் இதே அண்ணாமலை என்ன சொன்னாரு, என்கிட்ட கால் ஹிஸ்டரி இருக்கு, நீங்க கண்டுபிடிக்கலன்னா நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னாரு. இல்ல நான் கொடுப்பேனா இல்லையான்னு சொன்னாரா இல்லையா? இப்ப அண்ணாமலையை வாய் திறக்க சொல்லுங்க. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க. அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்க வேணாம். நல்ல எந்த கட்சிக்காரவங்க பண்ணாலும் நம்ம பார்க்க வேண்டியது பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அப்ப அரசியல்வாதி எல்லாம் இப்படி இருக்கீங்க, காவல்துறையும் இப்படி இருக்கு, ஆளுங்கட்சி அட்டூழியம் பண்றான், உயர் நீதிமன்றம் இதுக்கு துணை போறாங்கன்னா அப்ப யாருக்கு போய் நீதி கேட்பீங்க? கண்டிப்பா. அதனாலதான் மனவேதனையுடன் பகிர்கிறேன். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காதது அதுக்கு காரணமான அத்தனை பேரும் குற்றவாளிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் குற்றவாளிகள். நீங்க சட்டத்திலிருந்து தப்பித்திருக்கலாம், ஆனா இறைவனுடைய இதிலிருந்து நீங்க யாரும் தப்ப முடியாது. கண்டிப்பா. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.